வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை சரசாவின் பொம்மை. சீசு செல்லப்பா அவர்கள் 1940களில் எழுதிய சிறுகதை. வழக்கம் போல கலாசாலை விட்டதும் சரசாவை பார்த்துவிட்டு போவதற்காக மாமா வீட்டிற்குள் நுழைந்தேன். அப்பொழுது மாமி சமையலறைக்கு அடுத்தாற்போல் ஒரு வெள்ளி கும்பாவில் சாதம் பிசைந்து கொண்டிருந்தாள். ஆனால் யாருக்காக அதை பிசைந்து கொண்டிருந்தாளோ அந்த நபர் மட்டும் அருகே காணப்படவில்லை. சரசா, சாப்பிட வரையா இல்லையா? அப்புறம் நான் சாதத்தை வெள்ளைக்கு போட்டுடுவேன் தெரியுமோ? பேசாம வந்துடு என்று கோப குரலில் அம்மாமி கூறிக்கொண்டிருந்தது மட்டும் என் காதில் விழுந்தது. நான் கூடத்திற்கு வரவும் என் காலடி சப்தம் கேட்கவே அம்மாமி என் பக்கம் திரும்பி, வாடாப்பா சமய சஞ்சீவி, உனக்கு 100 வயசு. இந்த 2 வாய் சோறு உன் அம்மங்கால் சாப்பிட்றதுக்குள்ள என் பிராணனை வாங்கிடுறாளப்பா. இனிமேல என்னால் இவளோட பிராணனை கொடுத்துக்க முடியாது. இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு புண்ணியம் உண்டு. இப்போதே கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயிடு. உபத்திரம் விட்டுதுன்னாவது இருக்கும் என்று கோபம் ஒரு புறமும் பரிகாசம் ஒரு புறமும் ததும்பும் முகத் தோற்றத்துடனே சரேலென்று எழுந்து தோட்டப்பக்கம் கையலம்பி வரச் சென்றாள். போகும்பொழுதே உரத்த குரலில், சரசா, இதோ கூடத்துல உன் அத்தான் வந்திருக்கான் பார், இந்த அழகிய பார்க்கறதுக்கு, அழுகுனியை என்று சொல்லிக்கொண்டே சென்றாள். நான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த சிறு நகைப்பையும் அடக்கியபடி சமையலறையை நோக்கிச் சென்றேன். சரசாவின் கோபத்திற்கு ஆளாவதற்கு தாங்கள் செய்த குற்றம் இன்னதென்று அறியாமல் சிதறி உருண்டோடிக் கொண்டிருக்கும் பாத்திரங்களையும் கைகளில் கிழிவிட்டு கொண்டிருக்கும் பழைய கேலண்டரையும் அவள் வாய் முணுமுணுப்பையும் கண்களில் நீர் மல்கி இருந்ததையும் பார்த்தவுடனே மாமி அங்கலாய்த்து கொண்டதில் ஒரு சிறிதும் தப்பிதமில்லையே என்று என் மனத்திற்கு பட்டது. சரசா, என்ன இது இப்படி இன்னைக்கு அசடு மாதிரி? பாத்தியா? ஐயைய, இங்கே வா என்று மிருதுவாக அழைத்தேன். நான் வந்திருப்பதாக அம்மாமி கூறியதும் நான் சரசா என்று அழைத்ததும் ஆகிய இரண்டும் ஏக காலத்தில் சரசாவின் காதுகளில் ஒலிக்கவே சரையலென்று சுருட்டி மடக்கி எழுந்து கவுனின் ஓரத்தால் கன்னங்களில் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக அடிமேல் அடியெடுத்து வைத்து என்னை நோக்கி வந்தாள். அழுகையும் கோபமும் வீம்பும் பறந்து போன இடம் தெரியவில்லை. சரசாவை அப்படியே அணைத்து கொண்டு அவள் கண்ணீரை துடைத்து தேற்றி பிரிந்து கலைந்திருந்த தலையை கோதி, சரசா, சாப்பிட்றதுக்கு இப்படியா முரண்டு பண்ணுவா? அட அசடே, உட்கார்ந்து சாப்பிடு, சமத்தோல்யோ என்று சமாதானப்படுத்தி கும்பாவிற்கு நேராக உட்கார வைத்தேன். இதற்குள் கூடத்திற்கு திரும்பி வந்த அம்மாமி, ஆமாடாப்பா, உன் அம்மங்க அசடு இல்லாம ரொம்ப சமத்தோ இல்லையோ? கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். ஐய, கட்டினவன் கடை தேறி போவான் என கூறிக்கொண்டே ஜாடையாக சரசாவை கோபம் கொள்வது போன்ற பாவனையாக பார்த்தாள். போ அம்மா, நான் அசடுன்னா இருக்கட்டும் போ என்றாள் சரசா பதிலுக்கு விட்டு கொடுக்காமல். இதாவது வேண்டாமோ? குறைச்சல் இல்லை என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டு அம்மாமி அப்புறம் போய்விட்டாள். சாந்தகுண சரசா சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு வாய்க்கு 4 பருக்கைக்கு மேல் எடுக்கவே இல்லை. அதிலும் பாதி திரும்ப கும்பாவிற்கு வந்துவிடும். இந்த லட்சணத்தில் ஒரு வாய்க்கும் மற்றொரு வாய்க்கும் இடையே எத்தனை கேள்விகள், என்ன பேச்சு! ஒன்றுக்கொன்று சம்பந்தம் சிறிதாவது இருக்க வேண்டுமே. குழந்தைகள் பேச்சு எல்லாமே அப்படித்தானே. அம்மாமி, உங்களுக்கெல்லாம் சரசாவை அழவிடத்தான் தெரியும், சமாதானப்படுத்தவே தெரியாது என்றேன். நீ ஒருத்தன் அருமை அத்தான் இருக்கையே போராதோ என்றாள் அம்மாமி சிரித்துக்கொண்டு. அதுக்குத்தான் அவளை நீயே கல்யாணம் பண்ணிடுன்னு சொல்றது. ஏண்டி சரசா, இந்த அத்தானையே கல்யாணம் பண்ணிடுறியா என்றாள். சரசா, என்ன கல்யாணம் பண்ணிடுறியா என்று நானும் சிரித்துக்கொண்டே சரசாவை பார்த்து கேட்டேன். சரசா குனிந்த தலை நிமிராமலே, நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் போ, வேற ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போ என்று கொஞ்சம் மழலை குரலில் பதில் கூறினாள். ரொம்ப சரியா போயிடுத்தே,
அம்மாமி, மாப்பிள்ளை தேட வேண்டிய கவலை இன்னமே உங்களுக்கு வேண்டாம். ஒரு நிமிஷத்திலே சம்பாதித்தாகிவிட்டது என்று சொல்லிச் சிரித்தேன். பின்ன என்ன போ, என்று நிர்விசாரமாக கூறிய அம்மாமி தனிவான குரலில் வயசு வித்தியாசம் ரொம்ப கொஞ்சம்தான் என்று சொல்லிச் சிரித்தாள். எனக்கு வயது 22க்கு மேல். சரசாவுக்கோ இன்னும் 6 நிரம்பிய பாடில்லை. அவள் என்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று மூர்க்கமாக கூறினால் சிரிப்பு வராமல் என்ன செய்யும்? இருந்தாலும் அதை சரசாவிடம் சொல்ல முடியுமா? சரசா விரைவில் சாப்பிடுவதாக காணோம். எனக்கோ அறைக்கு போக நேரமாகிக் கொண்டிருந்தது. சரி அம்மாமி, நான் போய்விட்டு நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி எழுந்து புறப்படத் தயாரானேன். அரைகுறையாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த சரசாவும் கூட எழுந்துவிட்டாள். நான் திடுக்கிட்டு, சரசா நீ சாப்பிடு, நான் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் வரேன் என்று உட்காரச் சொன்னேன். அதையெல்லாம் அவள் காதுகளில் போட்டுக்கொள்ளவில்லை. நீ இப்ப போக கூடாது, இங்கதான் இருக்கணும் போ என்று சினுங்க ஆரம்பித்தாள். இன்னும் ஒரு ஆவர்த்தத்திற்கு அவள் அடிபோடுகிறாள் என்பதை ஊகித்த அம்மாமி, அப்பா இருந்தது இருந்தேன், அவள் சாப்பிட்டு எழுந்திருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடு, உனக்கு புண்ணியம் உண்டு என்று வேண்டிக் கொண்டாள். வேறு வழி ஒன்றும் இல்லாமையால், சரசா போகல, சட்டுன்னு சாப்பிடு என்று சொல்லி உட்கார்ந்தேன். சரசா சாப்பிட்டான பின்பு மறுநாள் கட்டாயம் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என அவளுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு அறைக்கு திரும்புவதற்குள் தப்பித்தால் போதும் என்றாகிவிட்டது. அன்று வரை குழந்தை சரசா என் கண்ணிற்கும் மனத்திற்கும் இதர குழந்தைகள் போலவேதான் தோன்றினாள். 6 வயது நிரம்பப் பெறாத சரசாவின் உருண்ட முகமும் உப்பிய கன்னங்களும் நெற்றியும் எடுப்பான மூக்கும் சூட்சுமப் பார்வை பொழியும் கண்களும் தோள்களிலும் நெற்றியிலும் விழுந்து புரண்டு கொண்டிருக்கும் கரிய சுருண்ட மயிரும் கொன்னிப் பேசும் மழலை சொற்களும் அன்று முதல் அதுவரை எனக்கு கொடுத்திராத ஒரு வகை இன்பத்தை அளித்து பரவசப்படுத்திவிட்டன. அவளது மோகனப் பேச்சும் சுந்தர வடிவமும் மனோகர நடத்தையும் என்னை அப்படியே கவ்விவிட்டன. என் மனம் பூரணமாக அவளிடத்தில் சென்று லயித்து விட்டது. ஊரில் இருக்கும் வரை நாள் தவறாது நான் சரசாவை போய் பார்த்து வருவது உண்டு. அநேக சமயங்களில் அவளது முரணும் பிடிவாதமும் முன்வந்து வீட்டில் இருப்பவருக்கு வெகு சிரமத்தை கொடுத்துவிடும். ஆனால் அதற்கெல்லாம் ஒரே மருந்து என்னிடம் இருந்தது. அவசியமான போதெல்லாம் அதைக் கொண்டு ஒரு வினாடியில் அவளை பழைய சரசாவாக ஆக்கிவிடுவேன். சரசா, நீ இப்படி முரண்டு பண்ணினா அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்று இழுத்து முடிப்பதற்குள் ஆட்டம் ஆட்டம் இனிமே இல்ல என்று பலத்து கூவி தன்னை தேற்றிக்கொண்டு கட்டின கன்றாகி விடுவாள். இந்த மருந்தினால் நான் வீட்டிற்கு வராத சமயங்களிலும் குணம் ஏற்படுகிறது என்பதையும் அம்மாமியிடமிருந்து தெரிந்து கொண்டேன். நாளாக நாளாக எங்கள் இருவர் இடையேயும் அன்பும் பாசமும் நட்பும் வளர்ந்து கொண்டே வந்தன. சரசாவை காணாவிட்டால் எனக்கு பொழுதே போகாது. சரசாவுக்கும் அப்படியே. என்னை கண்டுவிட்டால் இதர வேலைகள் எல்லாம் அவளுக்கு அலட்சியமாக போய்விடும். போட்டது போட்ட வாக்கில்தான். குடும்பத்திலேயே எங்கள் நட்பை கண்டு வியப்புறாதவர்களும் பொறாமைப்படாதவர்களும் இல்லை. அதே வருஷம் எனக்கு மனம் நடைபெற்றது. அந்தச் சமயம் நிகழ்ந்த சம்பவங்களும் காட்சிகளும் இன்னும் என் மனக்கண் முன் அப்படியே தோன்றி பிரதிபிம்பிக்கின்றன. நான் மணப்பலகையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அருகே என் புது மனைவி உட்கார்ந்திருந்தாள். அவளை அதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை. எனது அப்போதைய எண்ணங்களும் நினைவுகளும் அவளைப் பற்றியனவாகவே இருந்தன. திடீரென்று என் அருகில் ஒரு சிறு குரல் சினுங்கி அழும் சப்தம் கேட்கவே தலை நிமிர்ந்து பார்த்தேன். அம்மாமி இடுப்பில் சரசாவுடன் எனக்கு சமீபமாக நின்று கொண்டிருந்தாள். சரசாவின் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. அம்மாமி, ஏன் சரசா இப்படி அழுகிறாள் என்று சரசாவின் பக்கம் கையை நீட்டிய வண்ணம் சிறிது பதற்றத்துடன் கேட்டேன். எதுக்கு அழுவா? நீ தான் அவளையே நேர்ல கேள என்று அம்மாமி சிரித்துக்கொண்டே கூறினாள். அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். அம்மாமி சரசாவை கீழே இறக்கிவிட்டாள். சரசாவை என் அருகே அழைத்து கொண்டு, சரசா எதுக்கு அழற? உனக்கு என்ன வேணும் என்று கேட்டேன். விம்மல், விக்கல், தேம்புதல், அழுகை
வேறு பதிலே இல்லை. அம்மாமியின் முகத்தை பார்த்தேன். இன்னும் ஒரு தடவை கேள நீதான் என்றாள் அம்மாமி மறுபடியும். பொறுமையை இழந்து விடாமல் மறுபடியும் கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மந்தஸ்தாயிலேயே பதில் வந்தது. காதோடு காது வைத்துத்தான் கேட்க வேண்டியிருந்தது. நான் என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் போ. என்று இழுத்து இழுத்து விக்கல் விம்மல்களுக்கு இடையே சொல்லிவிட்டு சரசா கண்ணை கசக்கிக் கொண்டு தேம்பினாள். அவள் அதை சொல்லி முடிக்கும் வரை சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்த நாங்கள் எல்லோரும் சொல்லி முடிக்கவும் கொல்லென்று வாய்விட்டு சிரித்து விட்டோம். நான் மட்டும் சட்டென்று சிரிப்பை அடக்கிக் கொண்டு, இதுக்கு தானா பிரமாதம், நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அழாதே அழாதே என்று தேர்தல் மொழிகள் பல கூறி என் மடியில் உட்கார வைத்துக் கொண்டேன். சரசாவின் அழுகை நின்றுவிட்டது. அவள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. கூடியிருந்தவர் செய்யும் கேலியை எல்லாம் அவள் சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை. பேதை குழந்தை, கல்யாணம் என்றால் இன்னதென்று தெரியாத குழந்தை. தான் விரும்பிய அத்தானை கல்யாணம் செய்து கொண்டு விட்டோம் என்ற ஆனந்த சாகரத்திலே மூழ்கி கிடந்தாள். கல்யாணம் 5 தினங்களிலும் சரசா என்னை விட்டு அப்புறம் இப்புறம் நகரவே இல்லை. மணப்பலகையில் என் புது மனைவியுடன் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவளும் அருகில் உட்கார்ந்து கொண்டிருப்பாள். நலங்கு ஊஞ்சல் எப்பொழுதும். எல்லோருக்கும் இது வெறும் வேடிக்கையாக மட்டும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியையும் அளித்தது. என் மனைவிக்கு நலங்கு இடும்பொழுது அவளுக்கும் இட வேண்டும், இல்லாவிட்டால் அவளுக்கு வந்துவிடும் கோபம். இப்படியாக கல்யாணம் வெகு குதூகலமாக நடந்த பின்பு அவரவர்கள் தத்தம் ஊர்களுக்கு திரும்பிவிட்டார்கள். சரசாவுக்கு சாக்கு போக்கு சொல்லி பெற்றோருடன் அவளை அனுப்பி வைப்பதற்குள் நான் பட்ட பாடு போதும் என்றாகிவிட்டது. குழந்தை உள்ளத்தில் பதிந்து போன அன்பு உருவத்தை அழித்து விடுவது முடியக்கூடிய காரியமல்ல என்பது அப்பொழுதுதான் நிதர்சனமாயிற்று. மேற்கூறிய சம்பவங்கள் நிகழ்ந்ததற்கப்பால் 5-6 வருஷங்கள் கழிந்து போய்விட்டன. 5-6 வருஷங்கள் மனித வாழ்க்கையிலே சாதாரணமான அளவு காலம் அல்ல. அதற்குள்ளாகவே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள எத்தனையோ பெருத்த மாறுதல்களும் நிகழ்ச்சிகளும் ஏற்பட்டு நிலைமையை தலைகீழாய் புரட்டி விடுகின்றன. சற்றேனும் எதிர்பாராத சம்பவங்களை காலம் நம் முன் கொணர்ந்து நடத்தி காண்பித்து சென்று விடுகிறது. சரசாவை பொறுத்த மட்டில் முன்போல் அத்தா உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று முரணும் குழந்தை சரசாவாக இல்லை. கல்யாணத்தை பற்றிய விவரம் முழுதும் அறிந்த சரசாவாகிவிட்டாள். இந்த மாறுதலை அவள் ஒரே நாளில் திடீரென்று அடைந்து விடவில்லை. சிறிது சிறிதாக இடையே கழிந்து போன 6 வருஷங்களில் அத்தானுக்கு மனமாகிவிட்டபடியால் அவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்பது வெறும் கேலிப் பேச்சே அன்றி சாத்தியமாக கூடியதல்லவென்றும், பிறர் நகைத்து பரிகசிக்க இடமேயொழிய வேறொன்றும் இல்லை என்றும் அறிந்து கொண்டாள். நான் சரசாவை சந்திக்கும் போதெல்லாம், சரசா, என்ன கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டாள். போ அர்த்தம், கேலி பண்ணிண்டு என்று வலிப்பு காட்டிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவாள். என்னைப் போலவே அவளும் முன்பின் பார்த்திராத ஒருவனுடன் தன் வாழ்க்கையை பிணைத்துக் கொள்ள விரைந்து கொண்டிருந்தாள். இந்த இடைக்காலத்தில் என் வாழ்க்கையிலும் அசாதாரணமான மாறுதல்கள் ஏற்படவில்லை. என் மனைவி வீட்டுக்கு வந்துவிட்டால் நான் இப்போது ஒரு கிரகஸ்தன். இந்த 6 வருஷத்திலே எங்களுக்கு ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகள். குடும்ப சக்கரம் ரொம்ப ஒய்யாரமாக சுழன்று கொண்டிருந்தது. அடுத்த வருஷம் சரசாவுக்கு கல்யாணம் நடந்தது. பக்கத்து ஜில்லாவிலிருந்து வந்து சேர்ந்தான் அவளுக்கு கணவன். அப்போது நான் குடும்பச் சுமையை தூக்கிக் கொண்டு சரசாவிடமிருந்து நெடுந்தூரத்தில் வேறு ஊரில் இருந்தேன். அவள் கல்யாணத்திற்கு குடும்பத்துடன் போய்விட்டு வந்தேன். அதற்கு அடுத்த தடவை நான் சரசாவை பார்க்க நேர்ந்த பொழுது அவள் பழைய சரசாவாக இல்லை, முற்றும் மாறிப்போயிருந்தாள். உருவத்திலும் தேக வளர்ச்சியிலும் மட்டுமல்ல, மன வளர்ச்சியில்தான் அதிகமாக. முன்னெல்லாம் என்னோடு கை தொட்டு விளையாடினவள் இந்த தடவை என் முன் நின்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் வழிமறித்து ஏதாவது கேட்டாலும் 1-2 வார்த்தைகளில் சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு தப்பித்துக்கொண்டு ஓடிவிட பார்ப்பாள். அவளுடைய இந்த நடத்தை எனக்கு ஒரு மாதிரி வினோதமாகத்தான் இருந்தது. முன்னெல்லாம் உன்னைத்தான் அத்தா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்
என்று முரணின சரசாவா இவள் என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவள் மனத்திலும் உருவத்திலும் காலச்சக்கரம் உண்டாக்கிவிட்ட மாறுதலைக் கண்டு அதிசயப்பட்டேன். அன்று சாப்பாடு முடிந்த பிறகு வீட்டுக்கூடத்தில் எல்லாரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அம்மாமி இருந்தாள், சரசாவும் கூட இருந்தாள். அம்மாமி, ஏது சரசா நான் கூப்பிட்டால் கூட பேச மாட்டேன் என்கிறாள், யாரோ முன்பின் பார்த்திராத ஒருவனை விரட்டுவது போல விரட்டுகிறாளே என்றேன் விளையாட்டாக. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாளோ இல்லையோ, அதனால்தான் வெட்கப்படுறாள் என்று கணீரெனச் சொல்லி சிரித்தாள் அம்மாமி. கூட இருந்தவர்களும் கொல் என்று சிரித்தார்கள். சரசாவுக்கு இந்த கேலி தாங்க முடியவில்லை. சரேலென்று எழுந்து நின்று என்னையும் மாமியையும் ஒரு தடவை வெருட்டி பார்த்து உதட்டை சொடுக்கி வலிப்பு காட்டிவிட்டு உள்ளே ஓடிப்போய்விட்டாள். அப்பொழுதுதான் என் மனத்தில் ஒளி பிறந்தது என்றே சொல்ல வேண்டும். குழந்தை சரசாவுக்கும் இந்த சரசாவுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஆனால் குழந்தை சரசாவுக்கும் எனக்கும் இடையில் இருந்த உறவை உணர்ந்தவுடன்தான் என் மனதில் திடுக்கென்றது. அவ்வளவு வருஷங்களாக நான் சரசாவின் ஒரு விளையாட்டு பொம்மையாகவே இருந்திருக்கிறேன். அப்படித்தான் அவள் கருதி என்னிடம் நடந்து வந்திருக்கிறாள். எத்தனையோ பொம்மைகள் இல்லையா, யானை, குதிரை, வண்டி முதலியவை. அவற்றோடு நானும் ஒரு பொம்மை, ஆம்படையான் பொம்மை. குழந்தை சரசாவின் பொம்மையாக இருந்ததில் எனக்கு பரம திருப்திதான். ஆனால் அதை பற்றி நினைக்கும்போது என் அந்தரங்கத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் கலந்த ஓர் உணர்ச்சி எழாமல் இருப்பதில்லை.